இது வந்து ஆலமில கொழுக்கட்டைன்னு இதை சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்கே இது வெள்ளை கோதுமை மாவில் செய்தது இந்த கொழுக்கட்டை. இது அரிசி மாவில் செய்தது. இங்கே இது வந்து அரிசி மாவில் செய்தது. இப்போ இந்த அரிசியை சிவப்பு பச்சை அரிசியை ஊற வச்சு பேப்பரில் ஈரம் காய விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 hours படிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரைண்டரில் போட்டு இப்போ மாவு எடுக்கிறேன் ஆலமில கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ இந்த ஆலமிலையில் கொழுக்கட்டையை வைக்க போகிறேன். இப்படி 2 பெனங்கட்டி இதுக்கு உடைச்சி போட்டுட்டேன் இந்த மாவுக்குள்ளே. இந்த பெனங்களிக்குள்ளே போட்டு காய்ச்சி இருக்குது. இதுதான் பெனங்களி. இந்த பெனங்களியை நீங்கள் வேண்டி பாவிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த பெனங்களியை இந்த அரிசி மாவை ஊற வச்சு அரைச்ச மாவுக்குள்ளே தேங்காய் பூ, மற்றது உப்பு, இந்த பெனங்கட்டி போட்ட பெனங்களி அரிசி மா இது வெள்ளத்தையும் குழைச்சிட்டு திரும்ப இந்த இதில் உங்களுக்கு விரும்பினா அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் போடலாம். நான் 2 பெனங்கட்டி போட்டுட்டேன், முதலே போட்டுட்டேன். திரும்ப நாட்டு சக்கரை வெள்ளத்தையும் போட்டு குழைச்சிட்டு பூசி அவிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாவை பூசி இப்படி அடுக்கிறது. இதில் அடுக்கிட்டு இங்கே இப்படி இந்த மாவை போட்டு அடுக்கிட்டு இதை அவிக்கிறது. இது வெள்ளை கோதம்பமா, அவிச்ச கோதம்பமாவும் இதே மாதிரி தானே எல்லா ஐட்டத்தையும் போட்டு வெள்ளை மாவில் செய்கிறேன். இதை அவிஞ்சிட்டு ரக்க போகிறேன். ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து ஊரில் சொல்கிறது ஆலமில கொழுக்கட்டை. இந்த ஆலமிலியை வந்து நரம்பு எடுத்துட்டு தான் எங்களுக்கு இந்த இலியை அனுப்பி ஒரு 1 year அம்மம்மா இதில் போட்டு வச்சுருந்தேன். இது கோதுமை மாவில் செய்தேன். இது வந்து அரிசி மா. இங்கே இது வந்து அரிசி மாவில் செய்தது. இந்த இலியை வந்து நான் குரீசரில் போட்டு வச்சு இன்றைக்கு அவிச்சேனா. ஆனால் இந்த இலியை எடுத்து வச்சுருக்கிறதுனு எங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு ஸ்வீட்டு விருப்பம். அப்போ கேக்கு அப்படி இனிப்பான சாப்பிடல. அப்போ எங்களுக்கு ஆசை இருக்கும், இதுகள் சத்து. அப்போ இந்த இலையலி அவிக்கிற இலையலி ஒரு சத்து இருக்குது, வாசம். அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு யம்மியான டேஸ்ட்டு ஒரு இந்த 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 அரிசி மாப்பிள்கிட்ட இருக்கணும். சொல்லி வேலை இல்லை. வேங்கடி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த இனிப்பு எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நான் இதில் இப்போ 5 கொழுக்கட்டை சாப்பிடுவேன். ஊர்லண்டா ஒவ்வொருத்தர் 25 கொழுக்கட்டை சாப்பிட்றது உண்மையாக களவெடுத்து சாப்பிட்றது. அப்படி நாங்கள் அவிக்கிற காலங்களில் 300-400 கொழுக்கட்டையாக அவிக்கிறது. இந்த களி வந்து தமிழ் கடைகளில் எல்லாம் இருக்குது. எடுத்து அரிசி மாலை போட்டு எல்லாரும் அவிச்சு இந்த பலனை கண்டறியுங்க. அவ்வளவு டேஸ்ட்டு. ஆலமில கொழுக்கட்டைண்டா அவ்வளவு முழு பேரும் இருக்க பார்த்து ஆசைப்படணும். ஆனால் ஆல்ரெடி ஊரில் இருந்து இந்த இலி எடுங்கோ, கொண்டு வையுங்கோ, அவியுங்கோ, சாப்பிடுங்கோ. இங்கே வெள்ளமா இப்போதைய பிள்ளைகளுக்கு வெள்ளமாக தான் விருப்பம். இதுவும் அவ்வளோ யம்மி தான். அவ்வளோ மெல்லிசும், அவ்வளோ சாஃப்ட். Yummy. Okay, bye.